உலகத்தில் முதல்ல வந்து நம்ம தமிழ் மொழி தான். நான் தமிழனா இருக்க ரொம்ப பெருமைப்படுறேன். திருக்குறள் எத்தனை அதிகாரம்? 133. நம்ம தமிழ் மொழியை பத்தி ஒரு 2 வார்த்தை அதோட ஹைலைட்டை பத்தி சொல்லுங்க. நம்ம தாய்மொழியை பத்தி அந்த அளவுக்கு வராது. நீங்க தான் சொல்லுமா 2 மொழி. இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு இருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? நான் க்ளூ கொடுத்துருக்கேன். தீர விசாரிப்பது மாதிரி அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். வேற டாபிக் தான் இது தமிழ் சம்பந்தப்பட்டது. திருக்குறள் ஒண்ணு சொல்லுங்க. திருக்குறள் திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா என்ன செய்யறது? அதெல்லாம் எத்தனை இருக்குது? 1400 குறள். சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா கூட அது என்ன உனக்கு தோணு இப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்ட் சாப்பிட்டியா அந்த வேர்ட். ஸோ அப்போ நினைக்கும் போது தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழனா பிறந்ததே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம். ஆமா இல்லைங்களா? மொழிக்காக நம்மளே பேசுறேன். அதையாவது சொல்லுமா 2 மொழி. சத்தியமா வேணாம், முடியல எனக்கு. அதாவது முடியல, வேணாம். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். முழுக்க இது வந்து என்டர்டெயின்மெண்ட் தான். இது யாரையும் புண்படுத்தக்கூடிய நோக்கமெல்லாம் கிடையாது. மொழியும் மொழி சார்ந்த அறிவும் எந்த அளவுக்கு தமிழர்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். வணக்கம். உலகம் முழுவதும் தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக அந்த மொழிகளில் மிக பழமையான மொழிகளாக உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மொழியில் தமிழ் மொழிக்கு முதலிடம் உண்டு. அந்த வகையில் தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழர்கள் தமிழ் மொழியை எந்த அளவுக்கு கொண்டாடுகிறார்கள், தமிழ் மொழியின் சிறப்பென்று தமிழர்கள் கருதக்கூடியது எது, அதையும் தாண்டி திருக்குறள் எத்தனை பேருக்கு திருக்குறள் முழுமையாக சொல்ல வருது அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் தமிழ்மாறன். வணக்கம். தமிழ் மொழி பற்றி சிறப்பான விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு லைக் எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதை வந்து ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டிவி, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தமிழ் வார்த்தை இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். நான் அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னால் கூட மற்ற எந்த லாங்குவேஜ்லேயும் இல்லாத மொழியில் இல்லாத ஒரு க்ரியேட்டிவிட்டி அது வந்து கண்டிப்பாக தமிழ் லிரிக்ஸில் இருக்குது. வாலிலேருந்து வைரமுத்து சார் வரைக்கும் எல்லாருமே அட்டகாசமாக லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழில் குறிப்பாக இருக்கக்கூடிய இலக்கியங்களில் திருக்குறள் எந்த அளவுக்கு முக்கியமானது? நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லைங்க. ஆனால் கண்டிப்பாக திருக்குறள் சின்னப்போ படிச்சிருக்கோம். நான் இங்கே இல்லை, ஒரு 20 வருஷமாக வெளிநாட்டில் தான் இருக்கேன் நான். பட் திருக்குறள் ரொம்ப முக்கியமான ஒரு பாஷையோட நம்மளோட ஒரு ஐடென்டிட்டி. உங்களுக்கு ஏதாவது திருக்குறள் ஞாபகம் இருக்காண்ணா? இந்த திருக்குறள் வந்து எனக்கு ஒரு 1330 குறள் எனக்கு இது வந்து எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கிறது. எனக்கு அப்புறம் எந்த திருக்குறள் இல்லைங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. சரி, நான் ஒரு திருக்குறள் வேணா சொல்கிறேன்னே, அதுக்கு உங்களுக்கு நீங்கள் அதுக்கான அர்த்தம் சொல்லுங்கள். அது உங்களுக்கு ஓகேவாக பார்க்கலாம். இப்போ ஒரு குறள் இருக்குண்ணே, நம்ம வந்து HR பற்றி சொல்கிறோம்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு, அதுக்காக வள்ளுவர் ஒரு குறள் இருக்காரு. லைக் எதை நல்லா பார்த்து அவங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குன்றது எனக்கு தோணுது. எனக்கு கொஞ்சம் ட்ராக் வேறு ஏதாவது ஐடியா இருக்கா? இதுதான் இதைத்தான் அவர் சொல்லியிருக்காருங்க அன்னைக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லைங்க, சாரி. நம்ம மொழிக்கான சிறப்பு இலக்கணம், இலக்கியம், காவியம் எல்லாமே இருக்குது. இது எது சொல்கிறது? தமிழ் அமுது எல்லாமே சிறப்பான விஷயம். தமிழராக எந்த அளவுக்கு நீங்கள் பெருமைப்படுறீங்க, உணர்றீங்க? தமிழனா எந்த அளவுக்கு பெருமைப்படுறேன்னா, உலக கல் தோன்றா மண் தோன்றா காலத்துலேருந்து நம்ம தான் மூத்த கூடி நம்ம தான். அது இவங்க இன்னும் அங்கீகாரம் பண்ண தான் செய்யலைனாலும் அது உண்மை. இதுதான் ஆதாம் அவ்வா பிறந்த பூமி இங்கே தான், அது நம்ம தான். திருக்குறள் எத்தனை அதிகாரம்? 133. எனக்கு பிடிச்ச திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே விளக்கு. அது முதல் குறள். இதுக்கு என்ன அர்த்தம்? அது தெரில. தீனா சுட்டப்பன் உள்ளாரும் மாறாதே, நாவினா சுட்டவிடு. இதுக்கான மீன், இப்போ நான் ஒருத்தர் தீயினால சுட்ட கூட நம்ம உடம்புல இருந்து ஆறிடும். ஆனால் ஒரு நாவனால் நம்ம மனசு புண்ணுற மாதிரி பேசினா அது என்னைக்கு வடுவாக இருக்கும். உலகத்தில் முதல்ல வந்து நம்ம தமிழ் மொழி தான்.
நான் தமிழனாக இருக்க ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ் மொழின்னு பார்க்கும்போது எனக்கு நிறைய ஞாபகம் வருது. ஏன்னா நான் வந்து ரூரல் ஏரியா. ஸோ ஸ்டடீஸ்க்காக நான் வந்து அர்பன் ஏரியாக்காக வந்தேன். ஸோ நிறைய ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா கவர்மெண்ட் எஜுகேஷன் குவாலிட்டியாக கொடுக்குறத விட ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குது. ஆனால் அது எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு தெரில. அப்படி இருக்கிறப்போ இங்கிலீஷில் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் இங்கே வந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தமிழ் வந்து நான் பேசுகிற தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நான் நார்மலாக சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் கூட அது என்ன உனக்கு டோன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்ட் சாப்பிட்டியா அந்த வேர்ட். ஸோ அப்போ நினைக்கும் போது தமிழ் எனக்கு ரொம்ப பெருமை. தமிழனா பிறந்ததே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம்ண்ணே. ஆமாவா இல்லைங்களா? கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தக. இது என்ன பொருள் என்ன சொல்ல இதுக்கு என்ன கற்க வேண்டியது நல்லபடி கற்று அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையில் வாழணுன்ற அர்த்தம். ஆமாவா இல்லையாண்ணே? நீங்கள் முன்னாடியே கேட்டிங்கன்னா இதை படிச்சுட்டாச்சுன்னு சொல்லலாம். தமிழர் தமிழ் அது ஏங்க அது அப்படி கிடையாதுங்க. இது இல்லை இல்லை திருக்குறள் ஏறிங்க நான் சொல்லிடுறேன். இது இந்த குரல் தெரிஞ்சாதான் தமிழன் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம எதுவும் பேசக்கூடாது. நம்ம உணர்வு, அந்த உணர்வு வந்து போற்றும் விதமாக தான் நம்ம தமிழை பேசிட்டு இருக்கோம். அப்புறம் சரி, குறைந்தபட்சம் ஒரு திருக்குறளாவது ஒன்றாவது. அதெல்லாம் எத்தனை இருக்குது? 1400 குரல். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எங்க சொல்லுங்க. வேணாம், இதெல்லாம் வரலன்னா ஸ்கூல்ல இருந்தே நான் இதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்கவுங்க நம்ம பொருள் நம்மளோட இருக்கும். வேற யாருக்கிட்ட போனாலும் அது நம்மளோட வரும், நம்ம பொருள் தான் அப்படின்ற ஒரு அர்த்தமா அது. அதுக்கு அதான் அர்த்தம். ஆமா, மறுபடியும் சொல்றேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சத்தியமா வேணாம், முடியல எனக்கு. அதாவது முடியல, வேணாம். கலைஞர் அவங்க சொல்லியிருப்பாங்க, விதவை வந்து பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அப்போலேருந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதுக்காக அவர் வந்து கைம்பெண் அப்படின்னு ஒரு வார்த்தையை கைம்பெண் பெண்ணிலேயே அவருக்கு ஒரு பொட்டு வச்சாமா. ஸோ ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லுங்க. இல்லை, அது அப்போ படிச்சது. இப்போ டக்குன்னு கேட்டால் எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தக. அதுக்கு என்ன அர்த்தம்? கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தக. நம்ம ஒன்று படிக்கிறோன்னா அது படிக்கிறதோடு இல்லாமல் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அது மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுலேருந்து என்ன கற்றுக்கணும், அதுதான் கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தக. நீங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணீங்களா? அது வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. 5000 வருடம் பழமையான மொழிண்ணே. இதுக்கு மேலே என்னத்தை சிறப்பு சொல்லணும்? ஆமாவா இல்லைங்களா? 5000 வருஷம் பழமையான மொழி நம்ம மொழி. அதுவே ஒரு பெரிய சிறப்பு தானே நம்மளுக்கு. ஆமாவா இல்லைங்களா? சரி சரி சரி. இப்போ நீங்கள் மற்றவங்க கிட்ட வந்து தமிழ் ஒரு தமிழனா பிறந்தேன்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவேன். எப்பயுமே எந்த அளவுக்கு ரொம்ப பெருமைப்படுவேன். எந்த அளவுக்கு பெருமைப்படுவேன்னா, நம்ம செம்மொழியாம் தமிழ் மொழியாம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ஸோ 5000 ஆண்டு பழமையான மொழி. அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ்னா பிறந்து நம்ம பெருமைப்பட வேண்டிய மொழிக்கு நிறைய சோதனைலாம் வருது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் சரி, அதெல்லாம் மிதிச்சிட்டு சாதனையை தாண்டி போய்கிட்டே இருக்கணுண்ணே. அம்மாவா இல்லைங்களா? அதெல்லாம் யோசிக்க கூடாதுண்ணே. எல்லா இடத்துலையுமே சோதனை இருக்குண்ணே. நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோண்ணே. நாங்கள் பார்க்காத சோதனையாக நீங்கள் பார்த்துட போகிறீங்க. மலாய்க்கர்கள் மத்தியிலையும் சீனர்கள் மத்தியிலையும் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல நம்ம மொழி நம்ம விட்டு கொடுக்காம எங்கள் தமிழ் மொழி, நாங்களாம் தமிழ் ஸ்கூல் தமிழ் பள்ளியில் படித்தவங்க. நாங்கள் எல்லாருமே வந்து தமிழ் பள்ளியிலேருந்து படித்த ஒரு டீம் குரூப்பு. அங்கேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த வாட்டி. சரிங்களாண்ணே? இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. சரிண்ணே, இப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னீங்கண்ணே. தமிழ் மொழியில் திருவள்ளுவர் இருக்கார் இல்லையா, அவருடைய முக்கியமான பங்கு என்ன சொல்லுங்க? திருக்குறள். அவர் சொன்ன திருக்குறள் உங்களுக்கு வந்து இந்த திருக்குறள் வந்து எனக்கு வந்து எப்பவுமே மூலையில் நான் யோசிக்கிற குறள், உடனே ஞாபகம் வர்ற குறள். ஏன்னா இன்னைக்கு தேவைக்கான குறள் அப்படின்னா எந்த குறள் சொல்லுவீங்க? இன்னைக்கு தேவைக்கான குறள்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எந்த குறளை சொல்லலாம்? அது சொல்லலாம். கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தக. என்ன பொருள் என்ன இதுக்கு என்ன கற்க வேண்டியது நல்லபடி கற்று அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையில் வாழணுன்ற அர்த்தம். ஆமா இல்லையாண்ணே? Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.